புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 67. பேயத்தேவருக்கு அனுபோக பாத்தியதை இருந்தாலும் இது பஞ்சாயத்துக்கு பாத்தியப்பட்ட மரம். எவனும் விற்க முடியாது, எவனும் வெட்ட முடியாது. ரோட்ல போறவன் எல்லாம் ரோட்டை விற்க முடியுமா? இது என்னப்பா நியாயம்? அதற்கு பிறகுதான் 2 கோஷ்டிகளும் இணைந்து சின்னுவை ஓட ஓட விரட்டி பிடித்து அதே புளிய மரத்தில் கட்டி வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினார்கள். பால் மாட்டுக்கு சோளத்தட்டை சுமந்து கொண்டு மாடோட்டி கொண்டே அந்திமசங்க அதே சாலை வழி வந்தபோதுதான் பேயத்தேவருக்கு செய்தி தெரியும். அவர் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளவில்லை. உப்பு தின்னா தண்ணி குடி என்று சொல்லிக்கொண்டே அதை கண்டுகொள்ளாமல் கூட்டத்தை கடந்து போகத்தான் பார்த்தார். ஆனால் ஏமாந்த கோஷ்டிகள் 2ம் அவரை வழிமறித்தன. பிள்ளைப்பெத்த பெருசு, எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போப்பா. எப்பா, வித்தவன் அவன், வாங்கினது நீங்க. அவன் ஒரு முடிச்சவிக்கி முள்ள மாறின்னு ஊருக்கே தெரியும். உங்கள் சிக்கலை நீங்களே தீர்த்துக்கங்க, என்கிட்ட வராதீங்க. சோளத்தட்டையை தலையிலிருந்து இறக்காமலே பேசிவிட்டு நடை கட்டினார் பேயத்தேவர். அவர் கொஞ்ச தூரம் போனதும் யாத்தே யப்பே என்று அலறல் கேட்டது. அடித்தாங்காமல் சின்னுதான் அலறினான். 5-6 எட்டு வைத்த பேயத்தேவருக்கு அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. சோளத்தட்டை சுமையை தரையில் எரிந்துவிட்டு கூட்டத்தை விலக்கி உள்ளே பார்த்தார். ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. கட்டி வைக்கப்பட்ட சின்னுவின் கடைவாயிலிருந்து. காசு கொடுக்க முடியாதா? ஆத்தா கொடுத்த பாலை அப்படியே கக்குடா. காயப்பட்ட கடைவாயில் கோடாரி கம்பால் மீண்டும் குத்தினான் ஒருவன். ஆத்தா கொடுத்த பால் என்ற சொல்லை பொறுக்க முடியவில்லை பேயத்தேவரால். கூட்டம் கிழித்து முன்னேறினார். வேணாம்டா பாவிகளா, அவுத்து விடுங்கடா. உங்க 80க்கும் 90க்கும் நான் பொறுப்பு. இப்பவே கொடு. துட்டுக்கு இப்ப எங்கப்பா போறது? துட்டு இல்லை, மாடு இருக்குல்ல, மாட்டை கொடு. கூட்டம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் பேயத்தேவருக்கு ஆதரவாக பேசும் ஆட்கள் சேரவில்லை. அப்போது ஓடிப்போய் ஒருவன் மாடுகளை மடக்கி கொண்டு வந்தான். அவர்களுக்கிருந்த ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் யாரையும் சட்டை செய்யவில்லை. மாட்டுக்கயிறு கையில் வந்த நேரத்தில் அவிழ்க்கப்பட்டது சின்னுவை கட்டி வைத்திருந்த கயிறு. ஓட்டுங்கடா, ஓட்டுங்கடா, மரம் வாங்க வரல, மாடு வாங்க வந்தோம்னு நினச்சிக்கிருவோம். வந்தவர்கள் உழவு மாடுகள் 2ஐயும் ஓட்டிக்கொண்டு போனார்கள். ஏலே ஏலே, என்னங்கடா பண்றீங்க? பேயத்தேவர் கதறுவதற்குள் கடந்து போயின மாடுகள். கட்டவிழ்க்கப்பட்ட சின்னு சோளக்காட்டுக்குள் ஓடி ஒளிய கையால் ஆகாத கூட்டம் உச்சு கொட்டி மட்டும் ஒதுங்கி போக இன்னது நடக்குதுன்னு தெரியாமல் பேயத்தேவர் மயங்கி நிற்க மாடுகள் பார்வையில் மறைந்து போக நடந்ததையெல்லாம் மரண பயத்தோடு நடுங்கிக் கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது புளிய மரம்.